புதுச்சேரியில் தேர்தல் முடிவுகள் வெளியாகி 50 நாட்களாகியும் அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் பாலவெற்றிவேல் தரும் கூடுதல் தகவல்களை காணலாம். நான் ரங்கசாமி கடவுளின் பெயரால் உறுதி கூறுவதாவது, ஆளும் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜகவிற்கு இடையே ஒரு ஈகோ போட்டி நிலவுவதாக கூறப்படுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை என்ஆர் காங்கிரஸ் தலைமை வகிக்கின்ற நிலையில 3 அமைச்சர்கள் என்ஆர் காங்கிரசுக்கும் 2 அமைச்சர்கள் பாஜகவிற்கும் இருக்கிறார்கள். இன்னமும் அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்படாத ஒரு நிலைதான் இருக்கிறது. குறிப்பாக அமைச்சர்களுடைய அந்த கேபின்ல பார்க்கிறோம், அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்படாத ஒரு நிலை இருப்பதாக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டுகின்றனர். 50 நாட்கள் ஆகியும் இன்னமும் முதலமைச்சர் தவிர்த்து மற்ற யாருக்கும் பொறுப்புகள் வழங்கப்படவில்லை. இதன் காரணமாக புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து போர்ட்போலியோக்கள் அனைத்துமே முதலமைச்சருடைய ஒரு கண்ட்ரோல்ல தான் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இதன் காரணமாக முக்கியமாக அந்த மேகதாது அணை விவகாரம், மின்வெட்டு தொடர்பான ஒரு விவாதங்கள் மற்றும் பொதுப்பணித்துறையினுடைய திட்டங்கள் உள்ளிட்ட அனைத்துமே பாத்தீங்கன்னா அமைச்சர்களிடம் செல்லாமல் முழுமையாக முதலமைச்சர் தான் அதை அனைத்தையும் கண்ட்ரோல் பண்ற ஒரு நிலையில இருப்பதாக கூறப்படுகிறது. நாளை மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் புதுச்சேரிக்கு வருகை தருகிற நிலையில நேரடியாக அவர் அமைச்சரவை இலாக்கா ஒதுக்குவது தொடர்பாக முதல்வர் ரங்கசாமியோடு பேச்சுவார்த்தை நடத்தலாம் என கருதப்படுகிறது. விரைவில் அமைச்சரவை இலாக்காக்கள் ஒதுக்கப்படும் பட்சத்தில் தான் திட்டங்கள் அனைத்தும் செயல்படுத்தப்படும் என கூறப்படுகிறது. சபாநாயகர் பதவியிலும் பாஜக மற்றும் என்ஆர் காங்கிரஸ் இடையே மிகப்பெரிய அளவிற்கு ஈகோ போட்டி நிலவுவதாக கூறப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதருடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன்.